ஹாய் காய்ஸ், நாம் இன்னைக்கு நண்பன் ஒருவன் வந்த பிறகு அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நம்ம ஹீரோட பேர் ஆனந்த். ஆனந்தோட ஃபேமிலியில் யார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பாட்டி, அப்புறம் நம்ம ஆனந்தோட அப்பா அம்மா, அவருடைய தம்பி, இந்த மாதிரி 4 பேர் தான் அவங்களுடைய ஃபேமிலியில் இருக்காங்க. அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கார். அவரோட ஜாப்லேருந்து ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் தான். கிரிக்கெட் பார்க்குறது, கிரிக்கெட் விளையாடுறது, அந்த மாதிரி அவருடைய பொழுதுபோக்கு எல்லாமே கிரிக்கெட்டு அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய லைஃப் இருந்துச்சு. ஆனால் அவருடைய வேலை தான் வந்து குடும்பத்துக்கு வந்து ஒரு வருமானத்தை ஈட்டும், குழந்தைங்கள்லாம் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வேலையில் வந்து அவருடைய கவனம் வந்து இருக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து அவருடைய பாட்டியோட வளர்ப்பில் வளர ஆரம்பிக்கிறாரு. அவங்களுடைய பாட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா சினிமா மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. அவங்க பாட்டியை வந்து வாரத்தில் எப்படியோ 2-3 சினிமாவாவது பார்த்துருவாங்க போல். நம்ம ஹீரோவையும் சினிமாவுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அப்போ சினிமா பார்க்குற நம்ம பாட்டியோட வளர்ப்பில் நம்ம ஹீரோ வளர்கிறாரு. அப்போ சினிமா மேலே அவருக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அதுவும் சூப்பர் ஸ்டார்னால் எல்லாத்துக்கும் பிடிக்கும். ரஜினி மாதிரி பண்ணுறது இந்த மாதிரி வந்து அவருக்கும் ஒரு சில பல இதெல்லாம் பிடிக்க ஆரம்பிக்குது. அப்போ தான் வளர்ந்த பையனாக ஆகிறாரு. அப்போ அவருக்கு அவங்க அப்பாவுக்கு ஒரு வேறு பக்கம் வீடு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தன் காலனி அப்படிங்கிற ஒரு காலனியில் வந்து அவர் வந்து செட்டில் ஆகுறாரு. அந்த காலனியில் 2 கேங் இருக்குது. அந்த ஆதி கேங்கு அப்படிங்கிற கேங்கில் நம்ம ஹீரோ வந்து போய் சேர்றாரு. அவங்களுக்காண்டி சில பல அந்த கேங்காண்டி விளையாடுறாரு, ஜெயிக்கிறாரு. அந்த ஆதி கேங்கில் பார்த்தீங்கன்னா இர்ஃபான் இருக்கார்ல, அவரும் வந்து நண்பராக இருக்கார் நம்ம ஹீரோவுக்கு. எல்லா பேரும் ஒரு கேங்காக இருந்து ஸ்கூலுக்கெல்லாம் போக ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூலுக்கும் நம்ம ஹீரோவும் போக அப்படியே படிப்படியாக உயர்ந்து காலேஜுக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு காலேஜை வந்து சேரணும்னு ஆசைப்பட்றாரு. எந்த மாதிரி காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய், அஜித்து படித்த லைலா காலேஜில் தான் எல்லா பேரும் படிச்சிருக்காங்க. சினிமாவை பற்றி நான் வந்து அந்த காலேஜில் படித்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பாவுக்கு அவரோட ட்ரீமை சொல்ல, அப்போ தான் அவங்க அப்பா வந்து ஒரு அட்வைஸை போடுறாரு. ட்ரீமுங்கிறது ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி இருக்கணும். ஆனால் ஃபுல் டைமாக வந்து பார்த்திங்கன்னா உன்னுடைய ஒர்க்கு மணி ஏர்ன் பண்ணுறது தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து ஃபுல் டைமாக இருக்கிறதுக்கு இன்ஜினியர் காலேஜ் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை இன்ஜினியர் காலேஜுக்கு சேர்த்து விட்றாரு. அப்போதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு ஆப்பில் ஒரு ஆர்வம் இருந்தது. என்னென்னா நண்பர்கள் எல்லாருமே வேலையெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு எங்கேயும் போவேன்னா ஒரு இடத்துல எல்லா பேரும் சேர்ந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்று டெவலப்மெண்ட் பண்ணுறாரு. என்ன மாதிரி ஆப்புனா ஈவெண்ட் ஆப்பு. அதாவது விசேஷங்கள்லாம் நடக்குதுல்ல, அதுக்கு வந்து இவர் ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணுறது, பாட்டு, சாங்ஸு, சாப்பாடு, இந்த மாதிரி எல்லா அனைத்து வேலையும் அந்த ஆப்பு மூலயமா இவங்க வந்து ஆர்டர் பிடிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாரு நம்ம ஹீரோ. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா பேருக்குமே வந்து வேலைக்கு ஆஃபர் கிடைக்கிது. அப்போ இந்த ஆப்பை பார்க்குறதா இல்லை வேலைக்கு போகிறதா குடும்ப சூழ்நிலையால் நண்பர்கள் சில பேர் வந்து நான் வேலைக்கே போகிறேன், நீங்கள் இதை டெவலப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மட்டும் அந்த ஆப்புக்காண்டி டெவலப் பண்ணணும், அந்த ஆப்பை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அதை கம்ப்ளீட்டே பண்ண முடியல. அவருக்கு வந்து லோனும் கிடைக்க மாட்டேங்குது. லோன் சேங்ஷன் ஆனாவது நம்ம இதை டெவலப் பண்ணலான்னா அவருக்கு லோனும் வந்து தரமாட்டேங்கிறாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து சொல்கிறாங்க, தம்பி உன் கூட இருந்தவங்க எல்லா பேரும் வேலைக்கு போயிட்டாங்க, நீ எப்போ தாண்டா வேலைக்கு போக போகிற அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஏம்மா வேலைக்கு போகிறதெல்லாம் முக்கியம் இல்லைம்மா, ட்ரீமில் கனவுல வெல்றது தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்க, அப்பா வந்து சொல்லுவார், என்னுடைய ட்ரீம் வந்து பிள்ளை நல்லா இருக்கணும், அதனால் உனக்கு தேவையானது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூருக்கு ஒரு வேலைக்கு அனுப்புகிறாரு நம்ம ஹீரோவை. அதனால் நம்ம ஹீரோ வந்து நண்பர்கள் அம்மாவோட இருந்த அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் எப்படா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டமாக இங்கேருந்து போகிறாரு சிங்கப்பூருக்கு. அங்கே வந்து யாரை காமிப்பாங்க பார்த்திங்கன்னா நம்ம மதன் கௌரியை தான் காமிப்பாங்க. அவர் தான் நம்ம ஹீரோவை வந்து கூட்டுட்டு ஒரு ஜாப்பில் வந்து ஒப்படைப்பார். கௌரி தான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்பார் சிங்கப்பூரில். அங்கே சில பல நண்பர்கள் எல்லா பேரும் நம்ம ஹீரோவுக்கு பழக்கமாவாங்க. அங்கேயும் பார்த்திங்கன்னா தன்னுடைய ஆப்பு எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத அங்கே உள்ள நண்பர்கள்ட்டெல்லாம் இவர் வந்து கன்சல்ட் பண்ணுவார். அப்போ இவர் பார்த்திங்கன்னா அதையும் ஒரு பார்ட் டைமாக செஞ்சுட்டு ஃபுல் டைமாக அவரோட ஜாப்பும் பண்ணிவிட்டு அங்கே நல்லா போய்கிட்டு இருக்கும். அப்போ தான் இவருடைய கனவு தேவதை இருக்காங்கள்ல, அவங்களுக்கு வந்து அவங்க வேறு பக்கம் மாப்பிள்ளை பார்ப்பாங்க. நம்ம ஹீரோவை ஃபோன் அடிக்கிறப்ப அவங்க எடுக்கவே மாட்டாங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சால் அவர் வெளிநாட்டில் இருக்கார்ல, ரொம்ப கஷ்டப்படுவார்ன்ட்டு ஹீரோயினையும் சொல்ல மாட்டாங்க. ஃபோனே எடுக்காத காரணம் அதான். அதை வந்து நம்ம ஹீரோ வந்து தப்பாக புரிஞ்சுக்குவார், ரொம்ப ஃபீலும் பண்ண ஆரம்பிச்சிருவார். சரி இங்கே இருந்தால் நமக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுறப்ப அதில் ஒரு நண்பர் வந்து அவருடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவருடைய கதையெல்லாம் சொல்லுவார்.
நானும் உங்கள் அண்ணிக்காண்டி நிறையாலாம் பண்ணேன்டா, தலை மாதிரியெல்லாம் நடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் இறந்துருவார். அப்புறம் அங்கேருந்து அவர் ஃப்ளைட் ஏறி நான் ஊருக்கு போகிறேன், நண்பர்கள்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த நேரத்தில் அவருக்கு ஆப்போட ஒரு கன்ஃபர்மேஷன் லெட்டர்லாம் கொடுத்து, இங்கேயே நீங்கள் ஒரு ஈவெண்ட்டை தொடங்கலாம், நோவா ஈவெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆப்பை வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே சிங்கப்பூர்லேயே அவருக்கு ஒரு ஜாப் போட்டு பெரிய ஆஃபர் ஒன்று வருது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அதில் சைன் பண்ண மாட்டார். ஒரு தரமான முடிவு எடுப்பார். நம்ம நண்பர்களோட போய் அவங்கள பார்த்துட்டு அங்கே இருக்கிறதே அவருக்கு பெரிய சந்தோஷம். இங்கே வந்து அவருக்கு ஈவெண்ட்டை தொடங்குறது சந்தோஷம் இல்லை அப்படிங்கிற மாதிரி, எனக்கு வேணாம் அப்படின்ட்டு ஊருக்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மதன் கௌரி அவரெல்லாம் இருக்காங்கள்ல, அவங்கள்ட்டலாம் சொல்லிவிட்டு ஃப்ளைட்டில் ஏறி அவருடைய ஊருக்கு ஆனந்தம் காலனிக்கே வராரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நண்பர் வந்து நம்ம ஹீரோ வந்து திட்டிருப்பார். நீ வேலைக்கே போக மாட்ட, சும்மா ஓசியில் வந்து காசு இது பண்ணுற, கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவார். அவர் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காண்டி நம்ம ஹீரோவை திட்டினார் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியனை எடுத்து வைப்பார். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து ஒரு முன்னுக்கு அடுத்த கட்டத்துக்கு வருவான், இல்லைன்னா அவன் அதிலே உட்காந்துருவான் அப்படிங்கிறதுக்கு தான் நான் திட்டினேன்டா, அதை நீங்கள் யாரும் புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் கூட்டம் பார்த்திங்கன்னா ஒரு வட்டமாக அவங்களும் சேர ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நோவா ஈவெண்ட் இருக்குல்ல, அதை வந்து செலிப்ரேஷன் கொண்டாடுறாங்க ஆனந்தம் காலனியில். அங்கே தான் வந்து அதை டெவலப்பும் பண்ண போகிறாங்க. அப்போ தான் அவருடைய காதல் வந்து அவ்வளோதான் அவுட்டு அப்படின்னு நினச்சாங்கல்ல, அந்த ஒரு ஸ்டேஜில் பாட வருவாங்க. ஹீரோயினி பாடி நம்ம ஹீரோ வந்து சேர, அப்படியே இந்த படத்தை வந்து எண்டு கார்டு முடிக்கிறாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடைசியாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.